அனைவருக்கும் அன்பான இனிமையான யோக வணக்கம். 21 நாள் தொடர் தியான பயிற்சியை சிறப்பாக முதல் வாரத்தில் பயிற்சி செய்து வருகிறீர்கள். அனைவருக்கும் அன்பான விவேகானந்தா யோகா மையத்தின் வாழ்த்துக்கள். இந்த பதிவின் மூலமாக அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கு உண்டான தியான பயிற்சி முறையை பற்றி பார்க்க இருக்கின்றோம். உங்களுக்கு பல பதிவுகள் தியானம் குறித்து, தியானத்திற்கு முன்பாக நாம் அதற்கு தயார் செய்வது எவ்வாறு, உடலை தயார் செய்வது எவ்வாறு, இருக்கக்கூடிய இடத்தை தயார் செய்வது எவ்வாறு என்ற பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு பதியப்பட்டிருக்கிறது. கடந்த தியானத்தின் மூலமாக உடலை தளர்வாக வைத்த நிலையில் ஒரு எளிமையான தியான பயிற்சி முறையை பார்த்திருந்தோம். இன்றைய பயிற்சியில் நாம் பார்க்க இருப்பது அடுத்த கட்டமாக தியானத்திற்கு நம்மை அழைத்து செல்வதற்குண்டான ஒரு பயிற்சி முறையை பார்க்க இருக்கின்றோம். இயல்பான நிலையில் அமர்ந்த கோலத்தில் உங்களுடைய மனதை தளர்வான நிலையில் வைத்துக்கொள்ளவும், உங்களுடைய உடலையும் தளர்வான நிலையில் வைத்துக்கொள்ளவும், ஆயத்தமாக கைகளுக்கு சில பயிற்சிகளும் கால்களுக்கு சில பயிற்சிகளையும் செய்தவாறு கை கால்களை அசைத்து உங்களுடைய நுரையீரல் சுவாசத்தை சரி செய்தவாறு உங்களுடைய பயிற்சிகளை நாம் துவங்குவது சிறப்பாக இருக்கும். நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்தில் ஒரு அகல் விளக்கை ஏற்றி வைத்து கொண்டு, அருகில் அவசரத்திற்கு தேவைப்படுகின்ற போது சிறிது நீர் நிறைந்த பாத்திரத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் இப்போது தியான பயிற்சியை துவங்க இருக்கிறீர்கள். இன்றைய பயிற்சியில் நாம் பார்க்க இருப்பது உங்களுடைய மூச்சை சீர் செய்யக்கூடிய ஒரு பயிற்சி. மூச்சை சீர் செய்வதன் மூலமாக நமது எண்ணங்களின் அலைவரிசையை சீர் செய்வதற்குண்டான பயிற்சியையும் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். தயாராக இருக்கிறீர்களா? இப்போது தியானம் துவங்குகின்றோம். உங்களுடைய இருக்கையில் உடலை தளர்வான நிலையில் வைத்துக்கொண்டு உங்களுக்கு சுகத்தை தருகின்ற சுகாசனத்தில் அமரவும். உங்களுடைய கை கட்டை விரல் உங்களுடைய ஆள்காட்டி விரல் நுனி பகுதியை மட்டும் இணைத்தவாறு 2 கைகளையும் தொடைக்கு மேலே வைத்து கொள்ளவும். உங்களுடைய உடல் நேரான நிலையில் இருப்பதை போன்று அழுத்தங்கள் அதிகம் தராதவாறு இயல்பான நிலையில் அமர்வதற்கு முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய மூச்சு சீரான நிலையில் உள்ளே செல்வதையும் சீரான நிலையில் வெளியே வருவதையும் மெதுவாக கவனிக்க துவங்குங்கள். உங்களுடைய உடல் முழுவதும் தளர்வான நிலையில் இருப்பதை உணருங்கள். மனதில் எந்த விதமான பதட்டமும் அதிர்வுகளும் இல்லாதவாறு மனதை தளர்வான நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய மூக்கு நுனியில் சுவாசம் மெதுவாக உள்ளே செல்வதையும் மெதுவாக சுவாசம் வெளியே வருவதையும் சற்று நேரம் கவனிக்க துவங்குங்கள். குளிர்ச்சியான காற்று உள்ளே செல்வதையும் வெப்பமான காற்று வெளியே வருவதையும் சற்று கவனித்தவாறு அமருங்கள். இயல்பாக தன்னிச்சையாக நடக்கக்கூடிய சுவாச ஓட்டத்தை மெதுவாக கவனித்தவாறு உங்களுடைய அடி வயிற்று பகுதியை கவனிக்க துவங்குங்கள். சுவாசம் உள்ளே வெளியே செல்கின்ற போது உங்களுடைய வயிற்று பகுதியானது சுருங்கி விரிவதை சற்று நன்றாக கவனிக்க துவங்குங்கள். சற்று உடலை தளர்வாக வைத்துக்கொண்டு இப்போது மெதுவாக சுவாசத்தை உள்ளே இழுப்பதற்கு முயற்சி செய்யவும். மெதுவாக சுவாசத்தை உள்ளிழுத்தவாறு மெதுவாக சுவாசத்தை வெளியே விடவும். மெதுவாக சுவாசத்தை உள்ளிழுத்தவாறு
மெதுவாக சுவாசத்தை வெளியே விடவும். மெதுவாக சுவாசத்தை உள்ளிழுத்தவாறு மெதுவாக சுவாசத்தை வெளியே விடவும். உங்களுடைய மூச்சை உள்ளே இழுக்கின்ற போது உங்களுடைய நெஞ்சுப்பகுதி விரிவடைந்து, மூச்சை வெளியே விடுகின்ற போது நெஞ்சுப்பகுதி சுருங்குவதை கவனித்தவாறு சிறிது நேரம் மூச்சை இழுத்து வெளியே விடுவதற்கு முயற்சி செய்யுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளே இழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்கள். இப்போது நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையை மெதுவாக காட்சிப்படுத்தி பார்ப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய உள்ளங்கால் பகுதி, உங்களுடைய கால் விரல்கள், உங்களுடைய முட்டி பகுதி, உங்களுடைய இடுப்பு பகுதி, உங்களுடைய வயிற்று பகுதி, உங்களுடைய நெஞ்சு பகுதி, உங்களுடைய 2 உள்ளங்கைகளும், விரல் நுனியை, உங்களுடைய மணிக்கட்டு பகுதி, உங்களுடைய கை புஜங்கள், உங்களுடைய தொண்டை பகுதி, உங்களது முகப்பகுதி, உங்களுடைய உச்சந்தலை பகுதி, உங்களுடைய உடல் முழுவதையும் நன்கு கவனிக்க துவங்குங்கள். நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையை மெதுவாக மனக்கண்களால் காட்சிப்படுத்தி பாருங்கள். உங்களுடைய உள்ளங்கால், உங்களுடைய முட்டிப்பகுதி, உங்களுடைய இடுப்பு பகுதி, வயிற்றுப்பகுதி, நெஞ்சு பகுதி, உங்களுடைய உள்ளங்கை, கைகளில் வைத்திருக்கக்கூடிய முத்திரை, உங்களுடைய மணிக்கட்டு பகுதி, உங்களுடைய கை புஜங்கள், உங்களுடைய கழுத்து பகுதி, உங்களுடைய தலைப்பகுதி, உச்சந்தலை பகுதியை நன்கு கவனியுங்கள். இப்போது உங்களுடைய சுவாசம் சீராக உள்ளே சென்று சீராக வெளியே வருவதை கவனித்தவாறு உடல் அசைவற்ற நிலையில் இருப்பதை நன்கு உணருங்கள். உங்களுடைய எண்ணங்கள் முக்கியத்துவம் தந்தவாறு உங்களுக்குள் தோன்றுகின்ற எண்ணங்களை கவனித்தவாறு அவற்றை எல்லாம் கடந்து வருவதற்கு மனதளவில் முயற்சி எடுக்க துவங்குங்கள். எண்ணங்களை ஒன்றொன்றாக கவனித்தவாறு கண்களை மூடி எண்ணங்களை நன்கு கவனிக்க துவங்குங்கள். உங்களுக்குள் எழக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு பல்வேறு விதமான அனுபவங்களை தரக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு எண்ணங்களையும் கடந்து வருவதற்கு முயற்சி செய்யுங்கள். குறிப்பாக ஒவ்வொரு எண்ணத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் தந்தவாறு இல்லாமல் ஓகே 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 என்று சொன்னவாறு ஒவ்வொரு எண்ணங்களையும் கடந்து வருவதற்கு முயற்சி செய்யுங்கள். நமது எண்ணங்கள் ஒரு குவியலாக இருந்து பல்வேறு எண்ணங்கள் உங்களுக்குள் தோன்ற துவங்கும். ஒவ்வொரு எண்ணங்களையும் கடக்க பழகுங்கள். எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் தராமல் எண்ணங்களை வெளியிலிருந்து பார்ப்பது போல ஓகே 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 என்று கூறியவாறு கடந்து செல்வதற்கு முயற்சி செய்யுங்கள். இப்போது மூச்சை கவனித்தவாறு உங்களுடைய ஆழ்ந்த சுவாசத்தை மெதுவாக உள்ளே இழுக்கவும், மெதுவாக மூச்சை வெளியே விடவும். மெதுவாக மூச்சை உள்ளே இழுக்கவும், மெதுவாக மூச்சை வெளியே விடவும். மெதுவாக உங்களுடைய முத்திரையை மெதுவாக தளர்த்தி 2 உள்ளங்கைகளையும் நமஸ்கார முத்திரையில் சாமி கும்பிடுவதை போன்று உள்ளங்கைகளை இணைத்து
உங்களுடைய கட்டை விரல் நெஞ்சு பகுதியை ஒட்டி இருப்பதை போன்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது உங்களுடைய உள்ளங்கைகளை மெதுவாக தேய்த்து உங்களுடைய காது மடல் 2 பகுதிகளிலும் காது மடலை நன்கு ஒத்தடம் கொடுங்கள். உங்களுடைய நெற்றி பகுதி, உங்களுடைய முகப்பகுதி, உங்களுடைய தலைப்பகுதி முழுவதும் நன்கு ஒத்தடம் தந்து உள்ளங்கைகளை தேய்த்து உங்களுடைய கண்களுக்கு நேராக வைத்து மெதுவாக கண்களை திறந்து உங்களுடைய உள்ளங்கை விரல் நுனிகளை பார்க்க முயற்சி செய்யவும். இப்போது உடலை தளர்வான நிலையில் வைத்துக்கொண்டு உங்களுக்கு முன் வைத்திருக்கக்கூடிய தீப ஒளியை சற்று நேரம் கண்களை இமைக்காமல் பார்த்தவாறு உங்களுடைய பிரார்த்தனைகளை வைத்து உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய நீரை மெதுவாக எடுத்து மகிழ்ச்சியான மனநிலையில் அருந்துவதற்கு முயற்சி செய்யுங்கள். உங்களுக்கு அருகில் இருந்த நீரை அருந்திய பின் உடலை தளர்வாக்கி கொண்டு உங்களது இயல்பான பணிகளுக்கு திரும்புங்கள். இன்றைய பயிற்சி தொடர்ந்து செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் அடுத்த கட்ட தியான பயிற்சியை துவங்குவோம். அனைவருக்கும் இறையருளும் குரு அருளும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். ஸ்ரீரங்கம் விவேகானந்தா யோகா மையத்தில் இருந்து அனைவருக்கும் அன்பான நன்றி. இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனை பிரார்த்திக்கின்றோம்.